விஜயோட ரீசன்ட் கம்பாரிசன் என்னன்னா, விஜய் இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் வந்து எம்ஜிஆர் புதுசா ஆட்சிக்கு வந்தப்பறம் நேரடியா கர்நாடகால போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண முயன்றாரு. எம்ஜிஆர் பாணியிலேயே விஜயும் முயற்சி பண்றாருன்ற எம்ஜிஆரோட ஒப்பீடு எப்படி பாருங்க சார்? விஜயோட ஒப்பீடு எங்க எம்ஜிஆர் பேசினாரு? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசுல இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு அப்புறம் இருந்த நீர்வளத்துறை அமைச்சரோட வீட்டுல நாங்களே 100 தடவை பேசியிருக்கீங்க. அது அப்போ கோர்ட்டுக்கு நான் போகாதப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, நம்ம கையில் கிடச்சிட்டான், பட்டா கிடச்சி மாதிரி நமக்கு. அதை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போகிறோம். இரு மாநில முதல்வர்கள் பேசினா இந்த விவகாரத்தில் ஏதாவது தீர்வு எட்ட முடியுமா? அவங்க பேசுறதுல என்ன தடை இருக்கு? எதிர்கட்சிகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு போய் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அதுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? போய் பேசினா எனக்கு பேர் தெரியாதவரெல்லாம் எங்கிட்ட சொல்லி அவர் என்ன சொன்னாரு கேட்கறீங்களா? எனக்கு யாருன்னு அவர் தெரியாது. அதே போல கடந்த இந்த 60 நாள் ஆட்சிகளுக்குள்ளவே ஏற்கனவே திமுக 10 லட்சம் கோடி கடன்ல எங்களை விட்டு போயிருக்காங்கன்னு சொன்னவங்க இப்போ ஒரு தகவல் வந்துக்குது, 228 கோடி கடன்ல இருக்கு, கடன் வாங்கியிருக்காங்க இந்த புது அரசு அப்படின்னு ஒரு தகவல் வந்து. அதாவது ஒன்று வச்சுங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி கடன் வாங்காமல் ஆட்சி நடத்த முடியாது. ஆனால் வாங்குகிற கடனை என்ன பண்ணுறாங்கிறது தான் விசுவாசம் இது வேணும். அதுதான் இல்லைன்னு அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு ஜாமீன் போடுறான் அந்த கடனுக்கு. ஆகையினால கடன் வாங்காமல் எந்த ஆட்சியும் நடக்காது. ஆனால் வாங்குகிற கடனை என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். சார், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் வந்து 3 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு நீட்ல மறுசீரமைப்பு பண்ணணும், அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், மத்திய அமைச்சர் பதவி விலகுன்னு சொல்லிட்டு 3 கோரிக்கை வச்சு ஒரு 24 நாள் தொடர் போராட்டம் பண்ணாங்க. அவங்க மேல தடியடியெல்லாம் நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த இளைஞர்களோட போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி வெளியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஈவன் மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து 3 கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ராஜினாமா நடக்கும். மோடியே இல்லை, எங்கேயுமே மாணவர்கள் கிளர்ந்து எழுந்தால் ஆட்சி மாற்றம் தான் நடக்கும். மேற்கு வங்காது ஏதாவது மேற்கு வங்காள ஹசீனா இருக்கிற வங்கதேசம் என்னாச்சு? அங்கே ஸ்டூடெண்ட்டு தான், எல்லா இடங்களிலும் ஸ்டூடெண்ட்டு தான் நடத்துகிறான், எல்லா ஊர்களையும் பார்த்திங்கன்னா. அதனால் இதே ஆட்சி தான் நாங்கள் நடத்தணும். 65 போராட்டத்தில் இந்தியர் போராட்டம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துலையா? ஆக மாணவர் சமுதாயம்ன்றது லேசானதல்ல. ஒன்று பிரிஞ்சு இருக்கிற வரையும் தனியாக இருப்பான், ஆனால் ஒன்றா சேர்ந்துட்டான்னா அவனுடைய சக்தி பெருசாகிடும். 2020 மாணவர் சக்தி தான் வெற்றி தீர்மானிக்கும் சொல்லியிருக்கீங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இது இம்பாக்ட் இருக்குமா, எதிரொலிக்குமா சார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட்? நமக்கு தெரியாது, ஏன்னா இந்தியா முழுக்க அது பரவி இருக்கு. யோசிக்க நல்ல சரி. இது வரைக்கும் அந்த விவகாரத்துல நீர்வளத்துறை அமைச்சர் வாயே திறக்காத மௌனம் காக்குறாரு. செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாலும் மேகதாது காவேரினாலே அவர் பதிலே சொல்லாம கிளம்பிடுறாரு, மௌனமாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் குரலாக தான் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் நின்று சொல்லிட்டு போகலாம் இல்லையா? முதலமைச்சரே வாய் திறக்கிறது இல்லை, அவர் இவர் எப்படி வாய் தருவார்? அவருக்கு இந்த விவகாரம் தெரியும் நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இன்னொரு அமைச்சர் அவர் நான் கிட்ட குறை சொல்ல, நான் ஒரு அமைச்சராக இருந்தேன். அவருக்கு எதனா ஆலோசனை சொல்ல விரும்புறீங்களா? மூத்த அமைச்சரா? அவ்வளவு பெரிய ஆளு. எதிர்கட்சிகள் இப்போ சமீப நாட்களா நாடாளுமன்றத்துல திமுக வந்து நீட் விவகாரத்துல தனிச்சு பண்ணாங்க, காங்கிரஸ் தனிச்சு பண்ணாங்க. இதை வச்சு பிஜேபியோட திமுக நெருங்குது, பிஜேபியோட கூட்டணி அமைக்க போகிற எதிர்கட்சி. பிஜேபியோட நெருங்கல, காங்கிரஸ் விட்டு நாங்க வழியா வந்துட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.